ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஆகஸ்ட் 2024 லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மந்த்து. ஒவ்வொரு ரைடருக்கும் லடாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அந்த ஒரு கனவு எனக்கு நினைவானுச்சு. அந்த ஒரு ஆகஸ்ட் மந்தில் நம்ம காயல் ஜெகதீஷ் ப்ரோ ஒரு குரூப் ரைட் ரெடி பண்ணியிருந்தார். ஸோ அந்த குரூப் ரைடில் ஜாயின் பண்ணி லடாக் போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி சண்டிகர் போய் அவங்களோட ஒரு பைக் ரைடில் நானும் ஒரு பைக்கராக ஜாயின் பண்ணி ஃபுல் லடாக் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னோடய அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் இதுதான் முதல் விமான பயணம் அப்படிங்கிறனால ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போனேன். ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு நான் ரீச் ஆகிட்டேன். கோயம்புத்தூர் டு டெல்லி, தென் டெல்லி டு சண்டிகர் கனெக்டிங் ஃப்ளைட்டு, இதுதான் என்னோடய பிளானு. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே தான் நான் போனேன். அதோடய ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குமோ என்ன அப்படின்ட்டு. ஸோ உள்ளே செக்இன்லாம் பண்ணி செக்யூரிட்டி செக் முடித்து ஃப்ளைட்டில் உள்ளே போகிறதுக்காக அந்த ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கூட பேச்சு துணை கூட ஒரு ஆள் இல்லாமல் நான் தனியாக போனேன். அப்படிங்கிறனால ரொம்ப பயத்தோடு தான் போனேன். பட் ஆனால் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சுது. அந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்துச்சு. உண்மையாலுமே அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அந்த இன்ஃப்ராவை பார்க்கும்பொழுதே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. முதல்ல சொல்லப்போனால் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இப்போ தான் முதல்ல நான் உள்ளே போகிறேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அங்கே ஒரு இண்டிகோ ஃப்ளைட் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஜேர்னி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மறக்க முடியாத ஜேர்னியாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த டேக் ஆஃப் ஆகிற டைம்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பயத்தினாலேயே நான் ஃப்ளைட்டில் ஏறி டேக் ஆஃப் ஆனதுலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து அப்படியே அந்த க்ளவுட்ஸை பார்த்துக்கிட்டே தான் போனேன். டெல்லி ஏர்போர்ட் போய் கீழே வர வரைக்குமே நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. இப்போ தான் உள்ள போர்டிங் பாஸை காமிச்சிட்டு மேலே ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக க்யூவில் நின்று நான் போயிட்டுருக்கேன். அந்த ஃப்ளைட்டோட சவுண்ட் அப்படியே ஊன்னு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு செமையான ஒரு ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூட பேச்சு துணைக்கு இன்னும் ஒரு ஆள் வந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆனால் அதுவும் நான் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. தனியாக போகிறது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் தாங்க. என்ன சொல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலைங்க. நேராக டெல்லி போய் இறங்கி அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோவே எடுத்தேன். ஒரு 2.5 மணி நேரம் சூப்பரான ஒரு ஃப்ளையிங். இதை பாருங்கள், இதுதான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், இன்னொரு ஃபோட்டோ எடுத்தேன், அவ்வளோதான். இப்போ நான் டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. இதான் டெல்லி ஏர்போர்ட்டில் நான் சாப்பிட்ட ஒரு தோசை, 220 ருபீஸுங்க. ஆக்சுவலாக இப்போ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து சண்டிகர் போகிறதுக்காக ஃப்ளைட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். உண்மையாலுமே கோயம்புத்தூர் டு டெல்லி வர வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு வர மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலி குழந்தைங்களெல்லாம் ஒரு நிமிஷம்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. ஆனால் டெல்லி இறங்குனதுக்கப்புறம் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா அதுக்குள்ளே நம்ம டெல்லி வந்துட்டோமா, நம்ம டெல்லியில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் என்கிட்ட ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ சண்டிகர் போகிறதுக்காக அந்த இண்டிகோ ஃப்ளைட் தான் உள்ளே போய், அதுவும் அதே மாதிரி ஜன்னல் சீட்டு தாங்க, போய் ஜம்முன்னு உட்காந்தாச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வென்டிலேஷன்லேருந்து ஒரு மாதிரி புகை மாதிரி வந்துச்சு பாருங்கள். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆகிடுச்சிங்க. அந்த ஃபஸ்ட் டைம் டேக் ஆஃப் ஆகிறப்பையும் லேண்ட் ஆகிறப்பையும் மட்டும் ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறமெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆகிட்டேன். அந்த செகண்ட் டைம் ஃப்ளைட் அப்படிங்கிறப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிட்டேன்.
ஸோ என்னோடய இந்த சண்டிகர் ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் ஃப்ளையிங் டைமே 30 மினிட்ஸ் தான். ஸோ டேக் ஆஃப் ஆகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு. இப்போ நல்லா ஜெட் ஸ்பீடில் சல்லுன்னு கிளம்பி இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ அந்த டேக் ஆஃப் ஆகிற வீடியோ வந்து என்னோடய கோப்ரோவில் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஃப்ளைட்டில் போகிறது, அந்த டேக் ஆஃப் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டு, சூப்பராக இருக்கும். அது ஆனால் நான் அந்த விண்டோ சீட் அப்படிங்கிறனால எங்கேயுமே பார்க்கலைங்க. அந்த விண்டோவை விட்டு என்னோடய பார்வை எங்கேயுமே போகல. ஒரு ஜல்லுன்னு அப்படியே டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள், வேறு லெவல் ஃபீலிங்கு. ஸோ ஃப்ளைட்டில் போய் பழகிட்டோம் அப்படின்னா சத்தியமாக அது வந்து அதுவும் ஒரு போதை மாதிரி ஆகிடும். இப்போவும் எனக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அப்படியே மேலே போக 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 கீழே எல்லாமே அப்படியே சின்னதாக தெரியும் பாருங்கள். அது சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் மேலே ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவீங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே நார்மலாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்பப்பப்பப்பப்பப்பா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சி வருங்க நமக்கு. எங்கடா இவ்வளோ உயரத்தில் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோமே, ஏதாவது ஒன்றுனா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அடிக்கடி நமக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. செம்மையான ஒரு ஃபீலிங்க. அப்பா அந்த க்ளவுட்ஸு பாருங்கள், க்ளவுட்ஸுக்கு மேலேயே நம்ம போயிடுவோம். அப்படியே அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே நகர்ந்து அப்படியே போகும் பொறுமையாக. அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சத்தியமாக. இங்கே பாருங்கள், க்ளவுட்ஸுக்கு மேலேயே போயாச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 to 40,000 ஃபீட்டில் நம்ம பறந்துட்டுருக்குறோம். நினச்சி பாருங்கள், சான்ஸே இல்லை சத்தியமாக. ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒரு கண்டுபிடிப்புங்க இதெல்லாம், அப்பா. ஆக்சுவலாக சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே லேண்டிங் ஆகிட்டுருக்கு. கீழே பாருங்கள், அந்த சண்டிகர் சிட்டியோட அந்த வியூ வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். வீடெல்லாம் குட்டியாக ஒரு டிராயிங் மாதிரி ரொம்ப அழகாக தெரியுது. அதே சமயம் அந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே ஃபோர்ஸாக அந்த விண்டோ கிளாஸில் வந்து அடிக்குதுங்க. செம்மையாக இருக்குது, அந்த ஒரு வியூ வந்து செம்மையாக இருக்குது. கிரவுண்டை ஒட்டி வந்தாச்சு, அவ்வளோதான், லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. பாருங்க, ரொம்ப நியராக வந்துடுச்சு. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு. லேண்டிங் டுவர்ட்ஸ் லேண்டிங், அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு, லேண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இன்னும் கரெக்டாக சீட்டிங் ஆகலை. அப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. அப்படியே அந்த ஒரு மூமெண்ட் தெரிஞ்சது பாருங்கள், கீழே உரசிடுச்சு டயரு. இப்போ அந்த ரெக்கை வந்து அப்படியே தூக்கி அதோட ஸ்பீடை வந்து குறைக்கிது பாருங்கள். ஸோ லேண்டிங் வந்து ஒரு பைலட்டுக்கு எப்பயுமே வந்து ஒரு சவாலான விஷயந்தான். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப சூப்பராக லேண்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் சும்மா ராஜா பகதூர் சிங் மாதிரி சொகுசாக ஃப்ளைட்டில் வந்துட்டோமா. இனிமேல் பாருங்கள், நாய்ப்படாத பாடு தான். வண்டி எடுத்துகிட்டு சோறு கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, ரோடு இருக்காது. இனிமேல் என்ன பாடுபட போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இனி வரும் வீடியோக்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட். சரவணன்ஸ் ட்ராவல் மெமரிஸ். தேங்க்யூ, பாய்.